ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் கார்ன் கேரட் கீர். என்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம் வாங்க. நெய் எடுத்துக்கோங்க, காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் எடுத்துக்கோங்க, ஏலக்காய் தூள் எடுத்துக்கோங்க, மில்க் மெய்ட் எடுத்துக்கோங்க, துருவின கேரட் எடுத்துக்கோங்க, கருப்பட்டி வெல்லம் எடுத்துக்கோங்க, முந்திரி திராட்சை எடுத்துக்கோங்க, ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கருப்பட்டி வெல்லத்தை தண்ணியை விட்டு கேஸ் ஆன் பண்ணி கொஞ்சம் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் ஸ்வீட் கார்ன் கொஞ்சம், கேரட் துருவின கேரட் கொஞ்சம் போட்டு பால் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மீன்வைல் கருப்பட்டி வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபில்டர் பண்ணியாச்சு, அதுக்குள்ளே அரைச்சி கொண்டு வந்தாச்சு. வானொலி வச்சுட்டு நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதும் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கோங்க. துருவின கேரட் சேர்த்துக்கோங்க. நெய்லேயே இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஸ்வீட் கார்ன் அண்ட் கேரட் அந்த பியூரி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடி பிடிச்சிரும், அதனால் பார்த்து வதக்கிட்டே இருங்க. ஒரு 2 செகண்ட் லிட் போட்டு மூடிட்டு திரும்பவும் எடுத்து அடி பிடிக்காமல் வதக்கிட்டே இருங்க. 2 செகண்ட் மேலே லிட் போடாதீங்க, அடி பிடிச்சிரும். திரும்பியும் மூடி வைங்க, திரும்பியும் 2 செகண்ட் எடுத்து வதக்கிக்கோங்க. இது மாதிரி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு பாலை விட்டுக்கோங்க. பாலை விட்டு நல்லா கிளறிக்கோங்க. ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அதே மாதிரி இன்னும் 2 செகண்ட் மூடி வச்சுருங்க. எடுத்து மறுபடியும் கிளறி விடுங்க. பால் பொங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நீங்கள் பாலை அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறது நல்லது. இல்லைன்னா பொங்கி விழிஞ்சிரும், செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ. ஸோ இந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா கருப்பட்டி வெல்லத்தை கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இனிப்பு அவங்கவுங்க சுவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மில்க் மெய்ட்லேயும் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். இது திக்னஸ்க்காக தான் போடுறது, இது ஆப்ஷனல் தான். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கருப்பட்டியும் விட்டுக்கோங்க. பசும்பால்றதுனால பால் ஆடையெல்லாம் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சையை பொரிச்சு நம்ம கீரில் சேர்த்துக்கலாம். சாரப்பருப்பு இருந்தால் அதையும் நல்லா துவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சூடாக சாப்பிட்டீங்கனாலும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாதாம் பிசினை அதோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் செமையாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.